50,000 பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனும் உங்க லிஸ்ட்ல இருக்கும். ஒன்னு இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன Motorola H70 Max, இன்னொன்னு OnePlus 15R. ரெண்டுமே ஆன் பேப்பர்ல பவர்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா Snapdragon 8 Gen 5 AMOLED பேனல், கேமராஸும் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ எதை வாங்குறதுன்னு கண்டிப்பா எல்லாருக்கும் குழப்பமா தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் ஜஸ்ட் ஸ்பெக்ஸ் மட்டும் இல்லாம ரியல் டைம்ல எது வேல்யூ ஃபார் மணி, எந்த விஷயம் பெஸ்டா இதுல இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணிடலாம். ஸோ நீங்க ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ரூபானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ முதல்ல பேசிக் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். OnePlus 15R உள்ள ஸ்மார்ட் போன், டாக்குமெண்டேஷன், டிபியூ கேஸ், சிலிகான் கேஸ், ஸ்மார்ட் போனுக்கு மேட்சிங்கா அதோட 80 வாட் அடாப்டர், டைப் சி டு டைப் சி கேபிள், சிம் டூல் இருக்கு. அதே Motorola H70 Max உள்ள ஸ்மார்ட் போன், டாக்குமெண்டேஷன், டைப் சி டு டைப் சி கேபிள், 90 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlusல உங்களுக்கு சிலிகான் கேஸ், பேக் கேஸ் கொடுத்திருக்காங்க. அதே Motorolaல உங்களுக்கு பேக் கேஸ் இல்ல, தனியா தான் நீங்க வாங்கணும். அடுத்ததா டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையில எடுத்த உடனே Motorola H70 Max கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பின் பக்கம் உங்களுக்கு சாலிடா கிளாஸ் பேக் பேனல், ஃப்ரேமும் பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் அலுமினியம் ஃப்ரேம், அதனால அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபினிஷுமே நல்லா இருக்கு. கலர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து நார்மல் கலர்ஸா இல்லாம பேண்டோன் கலர்ஸ் வேற. இது வந்து பேண்டோன் அக்வா கிரே கலர். இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்கு, பேண்டோன் டார்க் ஷேடோ, பேண்டோன் ஐஸ் மெல்ட்னு. மூணுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கலர்ஸோட கொடுத்துருக்காங்க. அதே OnePlus 15Rமே வந்து மினிமல், இதுவுமே சாலிட் மேட் ஃபினிஷ்ல பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஸ்டர்டியா இருக்கு கையில ஹோல்ட் பண்ணும்போது. பட் ரெண்டுமே நீங்க சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது, அதுவும் வெயில்ல பார்க்கும்போது வந்து மோட்டரோலாவுடைய பேக் பேனல்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, அந்த ஒரு கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி இருக்கு. அதனால பார்க்கிறதுக்கு இது பிரீமியமா இருக்கு. இந்த கேமரா மாடியூலோட பார்க்கும்போது மோட்டரோலா கிளாஸியா இருக்கு. பட் எப்பவுமே நான் சொல்றதா, டிசைன் கம்ப்ளீட்டா சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டரோலால 6.8 இன்ச்சஸ்க்கு Quad HD Plus AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. நல்லா ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு 144 ஹெர்ட்ஸும் இருக்கு. அதே OnePlus 15R இதுவும் AMOLED பேனல் தான், 6.83 இன்ச்சஸ். இதுல 165 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு இதுலயுமே வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு. படம்லாம் பார்க்கும்போது கலர்ஸ் பஞ்சியா இருக்கு. ரெண்டுமே வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைட்னஸ். ரெண்டுமே சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது Motorola வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. காரணம் பீக் பிரைட்னஸ். Motorolaல 7000 nits கொடுத்திருக்காங்க. அதே OnePlus 15R வந்து 3600 nits. ஸோ இன்டோர் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது Motorola தெளிவா இருக்கு. அதே HDR பிளேபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரெண்டு இதுலயுமே HDR பிளேபேக் சப்போர்ட் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus 15Rல தான் உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கு. Motorolaல நன் காட்டுது, ஏன் தெரியல. ஓவரால் டிஸ்பிளே பார்க்கும்போது வந்து ஹையர் ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் பிரைட்டா இருக்கிறதுனால Motorola இங்க பெட்டரா இருக்கு சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது. அதே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே Snapdragon 8 Gen 5, ரெண்டுமே LPDDR5X RAM, UFS 4.1. ஸோ வந்து நார்மல் டே டு டே யூசேஜ், மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. அதே கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இதுலயுமே BGMI டவுன்லோட் பண்ணி விளையாடணும். கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது. அதிக நேரம் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னாலுமே ரெண்டு ஸ்மார்ட் போனுமே லேக் இல்லாம உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுது. அதே AnTuTu ஸ்கோர் பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து Motorola ஸ்லைட்டா அதிகமா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பெரிய வித்தியாசம் இல்ல. ஸோ இங்க ரியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து Motorola அதிக நேரம் நீங்க கேம் விளையாடினாலுமே வந்து உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கு குவிக்கா வந்துருது. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுல 5500 mm² வந்து வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட் Motorola இங்க பெட்டரா இருக்கு. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு இதுலயுமே நல்லா தான் இருக்கு. அதே கேம் அதிகமா விளையாடுவீங்க அப்படிங்கும்போது Motorola இங்க பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதோட பேட்டரியும் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா OnePlus 15Rல 7400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அதே Motorola H70 Maxல உங்களுக்கு 7100 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் Motorola வந்து உங்களுக்கு 90 வாட், OnePlusல 80 வாட் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க என்ன அடிஷனலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வயர்லெஸ் சார்ஜிங். Motorola H70 Maxல வந்து 25 வாட்டுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங்
சப்போர்ட் இருக்கு. பின்பக்கம் ஒரு மேக்னெட்டிக் ரிங் போட்டு வயர்லெஸ் சார்ஜர் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 வாட்டுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணும். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு QI 2.2 அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதே கேமராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சென்சார் தான். மோட்டோல வந்து சோனி லிட்டியா 710, அதே வந்து உங்களுக்கு OnePlus 15Rல சோனியுடைய IMX 910. ஸோ அவுட்புட் நீங்களே பாருங்க. நல்ல லைட் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும் போது வந்து இங்க மோட்டோரோலா உங்களுக்கு ஸ்லைட்டா என்ஹான்ஸ்டா தெரியறதுக்கு காரணம் வந்து மோட்டோரோலால வந்து பேண்டோன் கலர் வேலிடேஷன் வந்து உங்களுக்கு கேமரா ப்ராசஸிங் நல்லா இருக்கு. டீடைல்ஸுமே உங்களுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணிருக்கு. OnePlusமே நல்லா கேப்சர் பண்ணிருக்கு. ஷார்ப்பா இருக்கு, பிக்சர் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேண்டோன் கலர் வேலிடேஷன் இருக்கிறதுனாலயும் என்னவோ வந்து வீடியோ அண்ட் போட்டோகிராஃபி ரெண்டு இதுலயுமே வந்து மோட்டோரோலால வந்து கலர்ஸ் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. அகைன் போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இதுலயுமே எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு, ஷார்ப்பா இருக்கு. இங்கேயுமே கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அல்ட்ரா வைட்ல எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. கார்னர்ஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. கலர்ஸ் பார்க்கிறதுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே இருக்கு. அதே செல்ஃபில எடுக்கிற ஷாட்ஸும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணிருக்கு. ஷார்ப்பா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. ரெண்டுமே இதுல ஓரளவுக்கு சாஃப்டன் பண்ணி காட்டுது. இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்சர்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அதே லோ லைட் போட்டோகிராஃபில மோட்டோரோலா கொஞ்சம் ஸ்லைட்டா பெட்டரா தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. நாய்ஸ் பெருசா இல்ல. உங்களுக்கு வந்து லைட் கண்ட்ரோல், லைட் ஃபிளேர் கண்ட்ரோல் கூட நல்லாவே பண்ணிருக்கு. டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு நைட் ஷாட்ஸ்ல. அதே வீடியோகிராஃபில OnePlus 15Rல 4K 120 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். பட் அதுல அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்ல. 4K 60 FPSல உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கு. அதே வந்து உங்களுக்கு மோட்டோரோலா பாத்தீங்கன்னா 4K 60 FPSல ஸ்டேபிளா, அதுவும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேச்சுரலா இருக்கு. ஸ்கின் டோன், பின்னாடி எல்லாம் கலர் எல்லாமே ரொம்பவே நேச்சுரலா கேப்சர் பண்ணிருக்கு. எல்லா சென்சார்லயுமே 4K HDR ரெக்கார்டிங் சப்போர்ட் மோட்டோரோலால இருக்கு. அதே பொக்கே வீடியோ பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு OnePlusல தான் இருக்கு. 4K லென்த் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வீடியோ ரெக்கார்டிங்ல. ஓவராலா கேமரா பாத்தீங்கன்னா வந்து ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் பிக்சர்ஸ் கிளிக் வீடியோகிராஃபியும் நல்லா தான் இருக்கு. பட் ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது ப்ராசஸிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஓரளவுக்கு ஸ்கின் டோன் நேச்சுரல் சைடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு மோட்டோரோலா இங்க பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அதோட மோட்டோரோலால வந்து உங்களுக்கு கேமரால ஹாரிசான் லாக் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரேம் மேட்ச் அதுவும் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு OnePlusல இல்ல. AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேலரியில வந்து உங்களுக்கு மோட்டோரோலால மேஜிக் எடிட்டர், போட்டோ அண்ட் பிளர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி OnePlusலயும் உங்களுக்கு நிறைய இருக்கு. AI எடிட்டர் போனீங்கன்னா வந்து போர்ட்ரேட் க்ளோ, பெர்ஃபெக்ட் ஷாட், AI இரேசர்னு ரெண்டு இதுலயுமே எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. OnePlusல பாத்தீங்கன்னா அடிஷனலா மைண்ட் ஸ்பேஸ் இருக்கு. அதே மோட்டோரோலால வந்து உங்களுக்கு இன்பில்ட் AI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ AI யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே சாலிடா தான் இருக்கு. அதே டியூரபிலிட்டி ரெண்டு இதுலயுமே IP68, 69 ரேட்டிங் இருக்கு. ரெண்டு இதுலயுமே டிஸ்பிளேல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் மோட்டோரோலால அடிஷனலா எப்பவுமே கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 818 சர்டிபிகேஷன் இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்கு. அடுத்ததா சாஃப்ட்வேர் சொல்லவே தேவையில்ல. மோட்டோரோலா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியர் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கிளீன் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளோட்வேர்ஸ் பெருசா இல்ல, கம்மியா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. அதே OnePlus அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இருக்கு. பட் அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். UI அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கிளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா மோட்டோரோலா இங்க பெட்டர் ஆப்ஷன். அதே OnePlusல வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. அதே நெட்வொர்க் கால் குவாலிட்டி ரெண்டு இதுலயுமே நல்லா இருந்தது. கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டோரோலால எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. OnePlusல எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஆடியோ ரெண்டுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். பட் மோட்டோரோலால வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால பேஸ் நல்லா டீப்பா இருக்கு, கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஸோ ஃபைனலா விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டோடைய ஸ்டார்டிங் பிரைஸ் 49,999. OnePlus 15R வந்து 54,999. இங்க மோட்டோரோலா விலை கம்மியா இருந்தாலுமே வந்து குவாட் HD+ கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், அது இது கூடவே வந்து பேண்டோன் கலர் வேலிடேஷன்ல வந்து டிஸ்பிளே அண்ட் கேமரா ப்ராசஸிங் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அதே OnePlus அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸுமே அதிகமா கொடுத்துருக்காங்க. விலை கம்மியா இருந்தாலும் மோட்டோரோலா இங்க வந்து ஒரு பேலன்ஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ OnePlus 15R சாய்ஸ் அப்படின்னா வந்து இது ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. அதே மோட்டோ H70 Max சேல்ல அவைலபிளா இருக்கு. டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணுங்கிறவங்க பாத்துக்கலாம். ஸோ நீங்க டீம் மோட்டோரோலாவா இல்ல OnePlus கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.